வணக்கம் மோகன். வணக்கம். நாளைய தினம் தமிழ்நாடே ஒரு பரபரப்பா இருக்கு. புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர், நாட்டை ஆள பிறந்துட்ட நலத்திட்ட நாயகர், மண்ணை ஆள பிறந்துட்ட மகராசன், விவசாயிகளுடைய பாதுகாவலர், காவேரி காப்பாளர், டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிச்சவர், இப்படி பல பெருமைக்கு சொந்தக்காரர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய தலைமையில தஞ்சை தலைமையிலும் தமிழகம் முழுவதும் தலைமை கழகம், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைமையில மாபெரும் விவசாயிகளுக்கான போராட்டம். இதுல ஒரு சின்ன விஷயம், பொதுவா எந்த அரசியல் கட்சி தலைவர் அறிவிக்கும் போது அந்த கட்சி தலைவர்கள் எங்குமே பங்குறது கஷ்டம் தான், இது கொஞ்சம் அரிதுதான். ஆனா இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரே பங்கேற்கிறாருன்னா அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது ஒரு விவசாய முதலமைச்சருக்கு தான் தெரியும் விவசாயிகளுடைய கண்ணீர். ஒரு விவசாய முதல்வராக இருந்த புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு தான், ஏன்னா நம்ம 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையா கொடுக்கும். ஏற்கனவே 18,000 கோடி நீங்களே சொன்னீங்க. ஆமா, 2 சேர்த்தோம்னா ஒரு 22,000 கோடி கிட்ட வரும். இதுல இன்னைக்கு இவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்க, 5 ஏக்கருக்கு குறைவாக அவங்களுக்கு முழுமையா தள்ளுபடி பண்றோம். ஆமா, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நடைமுறையில என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே 50,000 கடல் வாங்கடா முழுமையா தள்ளுபடி, அப்புறம் அதை போராட்டம் பண்ணா 75,000 அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ 75,000 வரை பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அவை முழுமையாக தள்ளுபடி, 75,000க்கு மேலன்னா 35,000 மட்டுமே தள்ளுபடி. இப்போ என்ன கேட்குறாங்க விவசாயிகள்னா, எங்களுக்கு தள்ளுபடி பண்றதுல நீங்க ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுறீங்க? நீங்க தானே அறிவிச்சீங்க, நீங்க அறிவிச்சதை செய்யுங்கன்னு கேட்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் நடக்காத நாளும் இல்லை. அன்னை கூட நீ சொன்ன சட்டமன்றத்தில் வேளாண் பற்றி அறிவிக்கும் போதே வெளியே விவசாயிகள் போராடினாங்க. இதுல என்னன்னா மோகன், இதுல ஒரு உள் ரகசியம் ஒண்ணு இருக்கு. இப்போ காவேரி தண்ணீர் நமக்கு கிடைக்கல. ஜூன் மாசம் ஜூலை மாசம் கிடைக்க வேண்டிய பங்கீட்டு உரிய நீர் நமக்கு கிடைக்கல. இப்போ நம்ம கபினி அணை நிறைஞ்சு உபரி நீர் தான் வந்துட்டு. இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம். உபரி நீர், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியாத ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, ஜூன் 12ஆம் தேதி முத நீங்க முதலமைச்சராக அதை திறப்பீங்கன்னு ரொம்ப ஆவலோடு இருந்தாங்க. அதுல நீங்க ஒரு ஆன்மீகவாதினால சொல்றேன், ஒவ்வொரு ஆடி பெருக்குக்குமே அந்த காவேரி அப்படி நிறைஞ்சு போகும் பாருங்க, அதுல புதுமண தம்பதிகள்லாம் அந்த தாலி பெருக்கி அந்த ஆடி பெருக்க கொண்டாடுவாங்க. அதாவது எப்படி இந்த ஆடி பெருக்குன்னா வீடு செல்வமா பெருகும் மாதிரி. இப்ப தண்ணியும் இல்ல, இப்ப விவசாயிகளுடைய கண்ணீர்ல தான் ஆடி பெருக்கு கொண்டாடுறாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, அப்போ இன்னைக்கு எங்க விதைக்கிறது? இப்போ ஜூன் 12ஆம் தேதி திறந்து விடாதனால குறுவை சாகுபடி மொத்தமா போச்சு. இது உணர வேண்டாமா? இப்ப இது வறட்சி நிவாரணம் ஏற்கனவே அதிமுக எடப்பாடி சொன்னாரு. ஒரு பெரிய கலாட்டா அது சட்டசபை இல்ல, அது கொடுக்கலாம்ல, அது ஒன்னும் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப குறுவை, சம்பா, தாளடி 3 போகம் நம்ம பண்றது. குறுவை சாகுபடி பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 2.5 லட்சம் ஏக்கர் பண்ணுவாங்க. அந்த 2 லட்சம் ஏக்கர்ல ஆத்து பாசனம், கிணத்து பாசனம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஆமா சொல்லியிருக்கோம். இந்த கிணத்து பாசனம் முயற்சி எடுத்தவங்களுக்கும் குறுவை சாகுபடி தொகுப்பு கொடுத்து ஊக்குவிப்பாங்க. அதுவும் இன்னைக்கு வறண்டு போச்சு. ஆத்து பாசனம் சுத்தரவா இல்லை. அதனால இன்னைக்கு என்ன விவசாயிகள் கேட்குறாங்க, வறட்சி நிவாரணம் கொடுங்க, பயிர்க்கடனையும் நீங்க தள்ளி ஏற்கனவே கூட சாத்தியக்கூறு இருக்கா? கொடுக்கலாமா? 100% மனசு இருந்தா மார்க்கம் உண்டு, கொடுக்கலாம். நீங்க பேரிடர் நிவாரணம் அவங்க என்ன மத்திய அரசு பார்வையோட அந்த மாதிரி கிடையாதுல்ல, இவங்களே மாநில பேரிடர் குழப்பம் இருக்கு. என்ன சொல்றாங்க சில பேர் மத்திய அரசு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கிடையாதுல்ல. அந்த ப்ராசஸ் இப்ப அம்மா 1247 கோடி ரூபாய் வறட்சி, சென்னையை தவிர்த்து அத்தனை மாவட்டங்களையும் குழு அமைச்சு நேரடியா செஞ்சு ஆய்வு செஞ்சாங்க, கொடுத்தாங்க. தமிழக அரசு கொடுக்கலாம். ஆமா, இப்ப அதுல ஒன்றும் பேரிடர் நிவாரண நிதின்றது வந்துருது. அதுல நாங்க அதுலதானே இருக்கோம். நான் 10 ஆண்டுகள் நீ பேடு இதுக்கு மட்டும் கிடையாது. ஆமா, வறட்சிக்கு கொடுக்கலான்றத முதல்ல நிரூபிச்சு காட்டினது புரட்சி தலைவி அம்மா. அந்த பயில இருக்கு, அந்த பயில அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன்.
மோகன் தம்பி, இதுல பைலாவோ லாவோ லைஃப் ரொம்ப முக்கியம் இல்ல. சரி. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம்ன்றது காப்பாது. இவர் தானே சொல்றாரு, நான் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா விவசாயி பிறப்புன்னாரு. எதுக்கு அடுத்த ஜென்மத்துல போய் இந்த ஜென்மத்துல விவசாயி சாகாம பாத்துக்கீங்க. இதுதான் மக்கள் கேட்கறாங்க. இப்போ நீங்க இந்த காவேரி தண்ணி வரலன்னு அவரு எங்கள் பாக்குறதுக்கு தெரியுது. சாதாரணமா கடந்து போறாரு அவரு. இது ஒரு 22 மாவட்டங்களுடைய குடிநீர் பிரச்சனைங்க. 5.5 கோடி பேருக்கு குடிநீர் ஆதாரமா இருக்கு. இது விவரம் அவருக்கு தெரியுமா, இல்ல தெரிஞ்சவங்க சொல்றாங்களா என்னன்னு நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இது 22 மாவட்டங்களுக்கு குடிநீர். இது கிட்டத்தட்ட நீங்க இவங்க வெறும் டெல்டா மாவட்டத்தை மட்டும் திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை 5-6 மாவட்டம் 22 மாவட்டம் சொல்றீங்க. 5 மாவட்டம் பிரச்சனை, 6 மாவட்டத்தோட பிரச்சனையா இது? நீங்க மேட்டூர் அணையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கரூர், திருச்சி அப்படி வரிசையா வர்றதுல காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்துல ஒட்டு மொத்தமா 22 மாவட்டம். நம்ம மதுரை மாவட்டமே அதுல ஒரு சேர்ந்து சாமா வச்சிருக்கோம்ல. ஆமா. அதனால இந்த அரசு இன்னைக்கு கூட ஏதோ வெற்றி தமிழ்நாடோ ஏதோ சொல்றாரு. அவருக்கு என்னன்னா அந்த வசனம் பேசியே முதலமைச்சர் ஆயிட்டதுனால அதுலயே அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி கூட நேற்று ராம்நாத் கோவிந்தனுடைய சுயசரித புத்தகம் வெளியிடும் போது கவலை தெரிவிச்சிருக்காரு. இளைஞர்கள் குறுக்கு வழியில போகாதீங்க. இப்போ ஒரு தண்டவாளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்டவாளத்து மேல பாலம் இருக்கும். அவர் சொல்றாரு பாரத பிரதமர், பாலத்து மேல போனா பாதுகாப்பு. இவங்க குறுக்கு வழியில பாத்தீங்கன்னா தண்டவாளத்தை தாண்டி போவாங்க. அந்த நேரத்தில் ரயில் விபத்துகள் ஏற்படும். அதுக்காக தண்டவாளத்துல போடுவாங்க. குறுக்கு வழியில போனா பாதியிலே பயணம் முடிஞ்சிடும், பாலத்தை பயன்படுத்துங்கன்னு போடுவாங்க. அதான் அவர் சொல்றாரு. இந்த ரீல்ஸ் மோகத்துல இளைய தலைமுறை இன்னைக்கு ரீல்ஸ் மோகத்துல இருக்கீங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுசர் இருக்காங்கல்ல, அவங்க இளைஞர்களை தவறா வழி நடத்துறாங்கன்னு தன்னுடைய கவலையை தெரிவிச்சிருக்காரு. அததான் சொல்றோம். இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸு, இன்ஃபுளுசர்ஸு, ரீல்ஸு, இன்ஸ்டா இதுல இருந்து இளைஞர்கள் வெளியே வரணும். சுதந்திரம் அவங்கள மீட்டு எடுக்கணும். இப்ப நாங்கெல்லாம் அதை புரட்சி தமிழர் எடப்பாடி வழிகாட்டுதுக்குறீங்க. இளைஞர்களை இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்கிட்ட இருந்து மீட்டு எடுக்கிறதா எங்களுடைய லட்சியம். நீங்க ஒரு அம்மாக்கள் கூட்டத்திலேயே அதான் சொல்றீங்க. ஆமா, இளைஞர்கள் பாருங்க. அப்ப இளைஞர்களே அது நல்ல விழிப்பு. அவங்கள தவறா வழி நடத்த கூடாது. அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிரும், இந்த நாட்டோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிரும். அந்த வகையில தான் மோகன் இன்னைக்கு ரீல்ஸை தாண்டி ரியலுக்கு வரணும். விவசாயிகளுடைய பாதுகாவல புரட்சி தமிழர் எடப்பாடியார் நாளைய தினம் நீங்க இன்னொரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா கோட்டையில முத நம்ம முதல்வர் விஜய் கொடியேற்ற போறாரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்றோம். ஒரு ஜனநாயகத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தேசிய கொடி ஏத்துறாரு. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? அந்த விவசாயிகள் தானே. அவங்களும் சுதந்திரம் கொடுங்க. அந்த விவசாயிகளுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. நல்ல அருமையான அந்த விவசாயிகளுடைய கண்ணீரை தொடங்க. உங்கள் வாழ்க்கையில வசந்தத்தை ஏற்படுத்தி அந்த விவசாயிகளுடைய கண்ணீரை தொடங்க. அதற்காகத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செய்யாத, அதாவது தெரிஞ்சுக்கங்க, பிரதான எதிர்கட்சியை தஞ்சாவூர்ல மட்டும் நடத்தி அதுவே பெரிய ஆனா இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அதுவும் ரொம்ப நிதானமா போதிய அவகாசம் ஆளுங்கட்சியும் கொடுத்தாரு எடப்பாடியார். முதல்ல எச்சரிக்கையா சொன்னாரு. ஆமா, இந்த மாதிரி நீங்க இந்த வேளாண் பட்ஜெட்ல நீங்க நிதிநிலை அறிக்கையில அறிவிக்கணும். அப்படி இல்லாட்டினா வேளாண் பட்ஜெட்ல பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடி செய்யறோம்னு அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கலன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் 38 வருவாய் மாவட்டங்களில் சென்னை தவிர்த்து, ஏன்னா அங்க விவசாயம் இல்லை, பயிர்க்கடன் கிடையாது, சென்னை தவிர்த்து அனைத்து மாவட்ட தலைநகர்களும் அதிமுகவுடைய விசுவாச தொண்டர்கள், விவசாயிகள், பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர்கள், மாணவர்கள் அத்தனை பேர் களத்துல இறங்கி விவசாயிகளின் உரிமையை பாதுகாப்பதுல ஆட்சியில இருந்தாலும் இல்லை என்றாலும் அதிமுக தான் முதன்மையான இடத்துல இருக்குது. ஆகவே புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய அன்பான அழைப்பை ஏற்று நாளைய தினம் ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்துல நம்முடைய மாண்புமிகு கூட்டுறவுத்துறையுடைய முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அமைப்பு செயலாளர் செல்லூர் கே. ராஜு அவருடைய தலைமையிலும், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அமைப்பு செயலாளர், முன்னாள் மாநகர மேயர்,
அண்ணன் வி ராஜன் செல்லப்பாவுடைய தலைமையிலும் இந்த ஏற்பாட்டை மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள செல்லம்பட்டியில சரியாக காலை 9 மணி அளவில் மாபெரும் விவசாயிகள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த துள்ளி வருது வேலையின் மூலமாக அனைவருக்கும் அன்பான அழைப்பு கொடுக்கிறோம். இதுல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், சார்பு அணிகளுடைய மாவட்ட செயலாளர்கள், அவருடைய நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக, நகர்கழக, பேரூர் கழக அத்தனை பேர்களும் அணியாக அணி திரண்டு விவசாயிகளுக்காக நம்முடைய அதாவது கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, கடவுளாக மதிக்கிற விவசாயிகள் நம்ம அடிக்கடி சொல்றது தான், அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லாரும் எல்லா காலம் ஏமாற்ற முடியாது என்பதை விஜய்க்கு உணர்த்துகின்ற வகையில் நம்ம முதல்வர் விஜய் இருக்கார, நம்ம 2 ஆண்டுல ஆட்சி பிடிச்சாரு, கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுல ஆட்சி பிடிச்ச வரலாறு படைத்தவர். இப்போ ஒரே தகராறா இருக்குது அவரால். ஆனா 2 ஆண்டுல ஆட்சி பிடிச்ச வரலாறுன்னு சொல்லி ஒரு பேரே வரலாறுன்னு பாட்டு போடுறாங்க. ஆனா இப்ப பார்த்தா பட்ஜெட், வேளாண் பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை எல்லாமே ஒரே தகராறா இருக்கு. ஆனா ஒண்ணும் விஜய தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு டெய்லி ஒரு தீர்மானம். ஏன்னா ஏற்கனவே நீட்டுக்கு தீர்மானம் போட்டாச்சு, ஏற்கனவே தமிழ் மொழி தான் முதல்ல பாடணும்னு நடைமுறையில் இருக்குது, ஏற்கனவே தொகுதி வரையறை இன்னும் மசோதாவை தாக்கல் பண்ணல, அரைத்துமாவே அரைக்கிறாங்கன்றீங்களா? நல்ல நீங்களும் நல்ல சப்ஜெக்ட் அரைத்தமாவே அரைக்காதீங்க, பழைய பல்லவியை பாடாதீங்க. அந்த இதுல சொல்லுவாங்க, பழைய மது புதிய குவளையில கொடுத்த கதையா தான் இன்னைக்கு இருக்குது. ஆகவே இது ஒரு ரீமேக் திரைப்படமா இருக்கு. ஏன்னா பொதுவாகவே விஜய் அவர்கள் ரீமேக்ல தான் அதிக கவனம் செலுத்துவார். அவருடைய திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில், கர்நாடகாவில் எங்கெல்லாம் நல்லா ஓடுதோ அந்த படத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல வெளியிடுவார். அதே மாதிரி ஏற்கனவே இருந்த தீர்மானங்களை ரீமேக் செய்து சொல்றீங்க. ஆமா, வெற்றி, ஆமா, திட்டங்களும் அப்படிதான், தீர்மானங்களும் அப்படித்தான். அதனால ரீமேக்கு அதுக்கு வெற்றின்னு ஒரு வசீகரமான வார்த்தையை ஒன்று போட்டு மக்களை ஏமாத்துறதை விட்டுவிட்டு, முன்னேற்றத்தை தரலைனாலும் பரவாயில்ல, மக்களை ஏமாத்துறதாவது நிறுத்துங்கன்னு சொல்லி இன்றைக்கு இவர் முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாரு. அந்த முதலீட்டு மாநாடு ஏற்கனவே 6வது இடத்துல இருந்து 17வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு புள்ளி விவரம் சொல்லுது. ஆகவே மக்களை ஏமாத்துறதை விட்டுவிட்டு இந்த பயிர்க்கடன் முழுமையா ஏன்னா அங்க ரொம்ப இதா இருக்குது, காவிரி தண்ணி வரல, மேகதாது அணை கட்ட போறாங்க, ரொம்ப பேராபத்தா இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காகத்தான் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அன்பான அழைப்பு கொடுத்திருக்காரு. ஆகவே வீறு கொண்டு எழுந்து வெற்றி வரலாறு படைப்பதற்கு இருகரம் கூப்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களையும், விவசாயிகளையும், பொதுமக்களையும் அன்போடு வருக வருக, விவசாயிகளின் உரிமையை பாதுகாப்போம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு வெற்றி வரலாறு படைத்து மீண்டும் புரட்சி தமிழக எடப்பாடியாருங்கிற ஒரு விவசாய முதலமைச்சரை மீண்டும் அன்னை தமிழகம் பெறுவதற்கு எடப்பாடியாரின் தலைமையில் அனுபவிப்போம், வெற்றி வரலாறு படைப்போம். இந்த துள்ளி வருகிற வேலை பார்க்கிற அனைவருக்குமே இதை அனைவருக்கும் பார்வேர்ட் செய்து அனைவரும் பங்கேற்க செய்யுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.